எல்லோருக்கும் வணக்கம். அடுத்த வாரம் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. போன வாரத்தில் மட்டும் 219 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ராத்திரியோட ராத்திரியா யாரும் குண்டு போட்டுறாதீங்க, யாரும் கெட்ட தகவல்களை பரிமாறாதீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் பார்த்து நம்ம கேட்டுக்கிறோம். ஏன்னா எங்கள் உடம்புல தெம்பில்லையா, ஆல்ரெடி பல்வேறு லாபத்தில் நாங்கள்லாம் அப்படியே கொளுத்து கிடந்தோம். கடந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான லாபம். நிஃப்டியேவும் 1204 பாயிண்ட் ஏறி வந்து நல்ல அருமையான லாபத்தில் நாங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருந்தோம். ஆனால் கடந்த ஒரு வாரமாக எங்களுடைய நிலைமை சரியில்லை. அதுக்கு நீங்கள் பேசுகிற பேச்சுகளும் வீசுகிற ராக்கெட்டுகளும் தான் காரணம். நண்பர்களே, இந்த சமயத்தில் வந்து நம்ம நல்ல தகவல்கள் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம மனசில் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிறது நல்லது. சமீபத்தில் வந்து நம்மளுடைய இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை டெட் பொருளாதாரம், அதாவது கும்பா குட்டி பொருளாதாரம்னெல்லாம் சில பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ட்ரம்ப் அவர்கள் தான் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஐஎம்எஃப் உலக அளவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவினுடைய எக்கனாமிக் பொருளாதார வளர்ச்சி என்பது ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தகவல் சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிறது நல்லது. இன்னொரு மிகப்பெரிய ஒரு தகவல் அப்படின்றது பாருங்கள். அதாவது நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்டு, நம்ம நாட்டில் வந்து பல பேர்த்தினுடைய கையில் பணம் பொருளுது அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு அடையாளம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றத நம்ம எடுத்து பார்க்கணும்னு வச்சிங்களேன். ஒவ்வொரு சிட்டி கிட்டத்தட்ட கடைசியாக நான் பார்த்த போது எனக்கு என்ன ஞாபகம்னா, சென்செக்ஸில் மட்டுமே லிஸ்ட் ஆகிருக்கக்கூடிய பங்குகளினுடைய மார்க்கெட் கேபிட்டல் ஏதோ 400 லட்சம் கோடி அப்படின்ற மாதிரி எனக்கு ஏதோ ஒரு ஞாபகம். அதே மாதிரி இந்த டிஐஸும் சரி எஃப்ஐஸும் சரி 50 லட்சம் கோடி அப்படின்றதுக்கு மேலே மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு ஒரு தகவல். அப்போ மற்றது இந்த டிஐஸில் வந்து வச்சிருக்கக்கூடிய பணம் சிட்டி வைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, பாம்பே தான் இருக்கிறதுலே டாப்பில் இருக்குங்க நண்பர்களே, மும்பை. ஸோ மும்பையில் வந்து எத்தனை லட்சம் கோடி? 20 லட்சம் கோடி அப்படின்றது பாம்பேயில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மும்பையினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பார்க்கும்பொழுது மியூச்சுவல் ஃபண்டுகளில் அதிகமாக யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பாம்பே, அதுக்கப்புறம் டெல்லி, அதுக்கப்புறம் பெங்களூரு, நம்ம சென்னை வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குது. ஆனாலும் இந்த கொச்சின் போன்ற ஊர்களை விடவும் ரொம்பவுமே நம்ம அதிகமாக இருக்குது. ஏன்னா கொச்சின்லாம் நான் இப்போ சமீபத்தில் போய் பார்த்தேன். அடேங்கப்பா எவ்வளோ பெரிய வளர்ச்சி. தியாகு, நீ பாட்டுக்கு போட்டு பேசிக்கிட்டு இருக்கு, அங்கே எங்களுக்கு என்ன தெரியுது? புள்ளி புள்ளியாக தான் தெரியுது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. எதுக்கு ஜூம் பண்ணி பார்ப்போமா? நான் இந்த இன்டர்நெட்டில் தான் இந்த மாதிரி ஒரு டேட்டா ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்க்க மேபி இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு மேபி தெரியலாம். நண்பர்களே, எல்லா தகவல்களையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த 4 தகவல்கள் ரொம்ப முக்கியமான தகவல்கள். ஒன்று, அடுத்த வாரத்தில் ரிவர்சல் வருமா வராதா? நீ இறங்கிக்கிட்டே இருக்க, நீ திரும்புவியா இல்லை மறுபடியும் அந்த இறக்கத்தை கண்டினியூ பண்ண போறியா? நீ மறுபடியும் இறக்கத்தை கண்டினியூ பண்ணினாக்கா நாங்கள்லாம் கதற்கடை வாசலில் தான் நாங்கள் போய் மிக்கணும் அப்படின்ற மாதிரி அடுத்த வாரத்தில் மிக முக்கியமான தகவல். நிஃப்டி இறக்கத்தை நிறுத்தி திரும்புமா திரும்பாதா அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்விக்கு பதில் அடுத்த வாரத்தில் வர வேண்டியது இருக்குது. இன்னும் ஒரு மிக முக்கியமான தகவல் என்னென்னா, ஆர்பிஐனுடைய மீட்டிங் அடுத்த வாரத்தில் வருது. முக்கியமான அவங்க தகவல்கள் வெளியிடும் பொழுது டிவிடெண்ட் ரிலேட்டடான ஸ்டாக்குகள்லாம் ஒரு மாதிரி ஃபோக்கஸில் வருது. ஒரு உதாரணத்துக்கு சமீபத்தில் இந்த பிஜி பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அவன் பாட்டுக்கு ஒரு 80 ரேஞ்சில் ஆடிக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைக்கிறாங்க அப்படின்ற தகவல் ஒன்று ஒரு இடம் உச்சபட்சமாக 93 94 போய் தொட்டான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டிவிடெண்ட் ரிலேட்டடான பங்குகள், பேங்க் ரிலேட்டடான பங்குகள், ரியல் எஸ்டேட் ரிலேட்டடான பங்குகள்லாம், ஆட்டோத்துறையில் இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்ற பங்கும் சரி, டாடா மோட்டர் அப்படின்ற பங்கும் ஏறாமல் இருக்குது. ஸோ அது போன்ற பங்குகளும் பயங்கர ஃபோக்கஸில் வரக்கூடிய வாரமாக அடுத்த வாரம் முழுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐபிஓவில் திடீர்னு பயங்கரமான ஆக்டிவிட்டி, அது ஓரளவுக்கு நல்லா லிஸ்ட் ஆகி மார்க்கெட்டில் பணம் புழக்கம் என்பது வருதா அப்படின்றது ஒரு தகவல். இன்னொரு மிக முக்கியமான தகவல், அடுத்த வாரத்தில் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய பங்காக இந்த சிடிஎஸ்எல் அப்படின்றது இருக்குது. அதில் பாருங்கள், கரெக்டாக இந்த சிடிஎஸ்எல் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல வந்திருக்கு. உங்களுக்கு தெரியாதில்ல, இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து தொட்டுட்டானாவே அடுத்த 6 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும்போது ஏதாவது பெருசாக மூவ்மெண்ட் காமிப்பானோ. அதாவது பாதி கிணறு, இதுக்கு முன்னாடி வந்த ஹையில் பாதி கிணறு வந்தாலும் சரி, அல்லது இதுக்கு முன்னாடி விழுந்த லோவில் பாதி லோ மறுபடி திரும்பி போனாலும் சரி, எப்படி பார்த்தாலும் இந்த பக்கமும் அந்த பக்கம் 200-300 ரூபா தள்ளி இருக்கு.
நண்பர்களே, போன வாரத்தில் அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி கீழே விழுந்த பங்குகளில் இந்த தாமஸ் குக் அப்படின்ற பங்கு ஒன்று. ஃப்ளாட்டாக ஆரம்பித்து கிட்டத்தட்ட 6% என்பது ஒரே நாளில் சரிவடைந்த இந்த தாமஸ் குக் என்பது அவங்க வெளியிட்டிருந்த ரிசல்ட் என்ன? பொதுவாக ஒரு கம்பெனியினுடைய ரிசல்ட் பார்க்கும் பொழுது அதை போய் எதுக்கும் என்எஸ்சி இந்தியாலேயே கொடுக்குறாங்க. பட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக மேபி இருக்குமா அப்படின்றது ஒரு டவுட்டு. இவங்களுமே கன்சால்டேட்டட் ரெவென்யூ அப்படின்றது வந்து 7356 lakhஸில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 74 கோடி. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த ரெண்டும் நம்பர்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸ்க்ரீனரில் எப்போவும் டபுள் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போனோம்னா 3 குவார்ட்டர்களாக வளர்ச்சியின் பாதையில் தான் இந்த தாமஸ் குக் என்பது ரிசல்ட் கொடுத்துருக்கு. சமீபத்தில் இந்த பங்கினுடைய ரெக்கவரி என்பது 120 ரேஞ்சிலிருந்து 200 வரைக்கெல்லாம் போயிருக்கு. இந்த ரெக்கவரி என்பது ஒரு நல்ல ரெக்கவரியாக தான் மார்க்கெட்டில் பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த ரெக்கவரி இதே குரூப்பில் இதே செக்டரில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஈஸி ட்ரிப் பிளானர்ஸில் வரல. ஒரு நண்பர் வந்து பாவம் மனசு நொந்து போய் உட்காந்துருக்காரு. என்னை கொஞ்சம் கூட இந்த ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் அப்படின்றது சந்தோஷப்படுத்தவே இல்லை. என்ன ஒரு வருஷமாவா இறங்குவாங்க, நீ மனுஷனா அப்படின்ற மாதிரி அந்த பங்கை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தார். ஸோ இந்த பங்கில் இதே செக்டரில் தாமஸ் குக்கில் நடந்த ஒரு மகிழ்ச்சி இந்த ஈஸி ட்ரிப் பிளானர்ஸில் நடக்கலை. ஸோ இப்போ என்ன ஆக போகுதுன்னா இந்த பங்கினுடைய ரிசல்ட் என்பது அடுத்தடுத்த நாட்களில் வரப்போகுது. அப்போ இந்த பங்கு என்ன பண்ண போகுது? ஏதாவது கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி 10 ரூபாயிலிருந்து 5 ரூபாய்க்கு இது போக போகிறானா, அல்லது 10 டு மேலே 13 14 இது வரப்போனானா அப்படின்றது தான் இந்த ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் அப்படின்ற பங்கு வச்சிருக்கிறவங்களுடைய கேள்வியாக இருக்குது. டிவிடெண்ட் தற்போது 0.5% கொடுக்கக்கூடிய கம்பெனியாகவும் கடன் என்பதே இல்லாத ஒரு கம்பெனியாக இருக்குது. ஸோ சமீபத்தில் என்ன நடந்திருக்குன்னா மார்ச் மாதத்தில் வெறும் 14 கோடின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மறுபடி தன்னுடைய ரெகுலராக செய்யக்கூடிய ஒரு 30 கோடிக்கு மேலே ரிசல்ட் காமிக்குமா? ஏன்னா இந்த தாமஸ் குக் என்பது போன குவார்ட்டரில் கொடுத்துருந்த ரிசல்ட்டை விடவும் இப்போ இம்ப்ரூவ் பண்ணி தான் கொடுத்துருக்கான். ஸோ கிட்டத்தட்ட அதே செக்டரில் இருக்கக்கூடிய இந்த ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் பழைய அவங்களுடைய ரிசல்ட் 30 கோடிக்கு மேலே மீட்டெடுக்குமா அப்படின்றதான் இப்போ ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இந்த ஈஸி ட்ரிப் பிளானர்ஸில் போகுது. நீ இறங்கியா இன்னும். ஆனால் ஒன்று, உன்னால் 0 தாண்டி மைனஸில் போக முடியாதுன்னு தான் இந்த பங்கு வச்சுருக்கிறவங்களும் ரொம்ப கோபமாக இருக்காங்க. ஏங்க அவன் 24லேருந்து இறங்கிக்கிட்டே இருக்கானுங்க. 12 கீழே இப்போ 10க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக உன்னால் 0 போக முடியாது அப்படின்றது ஒன்று தான் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு பங்கு டீலிஸ்ட் ஆனால் தான் அது கிட்டத்தட்ட நோ வேல்யூ அப்படின்ற மாதிரி மாறுமே ஒழிஞ்சு, மார்க்கெட்டில் அவன் லாபம் அப்படின்றது காமிக்கிற மாதிரி ரிப்போர்ட் காமிச்சிக்கிட்டு இருக்கும்போது அது எப்படி மைனஸில் போகும்? மார்க்கெட்டில் இருக்கிற வரைக்கும் அதோட லாஸ்ட் ப்ரைஸ் 0 தான். இதுவே நம்ம வந்து ஏதாவது கம்பெனி இப்போ ஸ்டாக்குகளை வாங்குற ஒரு கம்பெனியினுடைய உரிமை பங்குகளை வாங்குறோம், அதில் உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். அதே அந்த பங்கு ஏதாவது நஷ்டம் பண்ணாலும் நம்மளுக்கு ஒன்றும் அதில் சேர போகிறதில்ல ஈக்குவிட்டி எடுக்கும்போது. இதே பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் போய் ஏதாவது ஒன்றில் சேர்ந்துக்கிட்டு அப்புறம் அதுக்கு கடைசியில் கடவாடகை கொடுக்க முடியல, கம்பெனி நடத்த முடியல, மறுபடியும் மேற்கொண்டு பணம் கொடு அப்படின்ற பொழுது தான் கஷ்டமாயிடும். ஸோ இந்த தாமஸ் குக் அப்படின்ற பங்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப சுமாராக இருக்குது. ரிசல்ட் இத்தனைக்கு ஓரளவுக்கு இம்ப்ரூவ்டாக கொடுத்துமே இனி இந்த ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. நண்பர்களே, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பங்கு இங்கே பாருங்கள். இப்போ நான் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இப்படி ஒரு பங்கு மேலே இருக்குது, தெரியாமல் ஒருத்தர் எடுத்துட்டார், கீழே விழுந்துடுச்சு. மறுபடியும் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அவரை ரிலீஸ் பண்ணி விட்டுச்சுன்னா எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அது மாதிரி இந்த குளோபல் ஸ்பிரிட்ஸ் அப்படின்ற பங்கு, அடடா நீ தான் என் டிரைவரு, உன்னை வச்சு தான் என் வண்டி ஓட்டணும், எல்லா டூருக்கும் இவனையே புக் பண்ணுங்கயா அப்படின்ற மாதிரி இந்த குளோபல் ஸ்பிரிட்ஸ் அப்படின்ற பங்கு 2021களில் இருந்தே இறங்கினால் ஏறுவதும் இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு முக்கியமான லோவை உடச்சிட்டான், திரும்பி மேலே போகாமல் புதுசாக ஒரு புது லோ என்பதை போய் உருவாக்கிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த லோக்குள்ளேயும் அந்த ஹைக்குள்ளேயுமே ஆல்மோஸ்ட் 2 முறை இறங்கி ஏறிட்டு இப்போ 3ஆவதாக கரெக்டாக அந்த முக்கியமான அந்த ஹைக்கிட்டே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ன ஒரு அதிசயம் அப்படின்ற மாதிரி. இந்த பங்கை பார்த்தா உடனே பல பேர் பிரார்த்தனை விளக்கு பூஜைகள்லேருந்து ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ இன்னொரு இடம் இந்த பங்கு கீழே இறக்கி விடுங்க 700 ரூபாய்க்கு, நான் 2-3 மாதம் கூட வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சில பேர் விளக்கு பூஜை ஆரம்பிச்சிடுவாங்க.
அதனால் நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நீங்கள் பதிலடி கொடுக்குற மாதிரி நீங்கள் ஒரு பங்கு எடுக்கிறீங்க அப்படின்னா திரும்பி அதனுடைய ஹை போகுதுன்னா நீங்கள் ஜெயிச்சு வந்துடலாம். ஆனால் மேலே போய் எடுத்து மாட்டிக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய தப்பு இல்லை. ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா யாருனாலையுமே எது உயரம் எது இறக்கம் அப்படின்றது கண்டுபிடிக்கவே முடியாது. ஒவ்வொரு அட்டம்ப்ட்டும் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தோம்னா தான் தெரியும். ஸோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே சக்ஸஸாக இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே குறைஞ்சது ஒரு 10-15 அட்டம்ப்ட் அப்படின்றத அடித்து பார்த்தா தான் தெரியும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த குளோபல் ஸ்பிரிட்ஸே இருக்குன்னு வச்சிங்களேன், பழசெல்லாம் விட்டுருவோம். 3 வருஷம் யாருக்கு இங்கே பொறுமை இருக்குது? இந்த 2025 கணக்கெடுத்து பார்ப்போம். ஸோ இந்த 2025 பார்க்கும் பொழுதே ஒரு முறை இறங்கி ஒரு முறை ஏறி இருக்கான் அப்படின்னு ஒரு செட் பண்ணிடுறான்னு வச்சிங்களேன். அப்போ கீழே வரும்பொழுது இதை ஒரு அட்டம்ப்டாக சில பேர் நினைப்பாங்க, மேலே வரும்போது வெளியே வந்துடுவாங்க. மறுபடியும் கீழே வரும்போது இது ஒரு அட்டம்ப்டாக யோசித்து பார்ப்பாங்க, அதுலேயும் தப்பிச்சிருப்பாங்க. அப்புறம் அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் அது பெருசாக கீழே இறங்கலை அப்படின்றதுனால இது ஒரு கேஸ். ஸோ அதே சில பங்குகள்லாம் கீழே உடச்சி போயிடும். ஸோ நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் அப்படின்றது நீங்கள் மார்க்கெட்டில் வச்சிங்கன்னா தான் எந்த அட்டம்ப்ட் உங்களை கமுத்தி விட்டுச்சு, எந்த அட்டம்ப்ட் உங்களுக்கு லாபம் பண்ணுச்சு அப்படின்றது தெரிய வரும். இந்த வடிவேல் அவர்கள் சொல்கிற மாதிரி நீ பிடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத அணி அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடையாது. எவ்வளோ பெரிய கும்பா குட்டி பங்காக இருந்தாலும் லாபம் செய்யக்கூடிய பங்கு, கடன் என்பது அதிகம் இல்லாத பங்கு, டிவிடெண்டு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு அப்படின்ற பொழுது எந்த அட்டம்ப்ட்லேருந்து ஏறி வருவான் அல்லது பெருசாக இறங்குவோம் அப்படின்றது தெரியாது. ஸோ பல்வேறு அட்டம்ப்ட்டுகள் அடித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் பூராமே 100க்கு 100 ஃபெயிலியரா அல்லது 100ல் எத்தனை அட்டம்ப்ட் உங்களை கரெக்ட் பண்ணியிருக்கு, எத்தனை அட்டம்ப்ட் ஃபெயில் அப்படின்றதே தெரிய வரும். ஸோ எங்கள் ஊர் சைடெலாம் சொல்லுவாங்க, என் புருஷனும் கச்சேரிக்கு போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, ஒரு உதாரணத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரே ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டா உங்களுடைய ராசிக்கு அது மேலே வந்துட்டால் பரவாயில்ல, வரலின்னு என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த மாதிரி என் புருஷனும் கச்சேரிக்கு போகிறான் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டுக்குள்ளே ஒரே ஒரு முறை அட்டம்ப்ட்லேயே ஜெயித்தவங்க என்பது எனக்கு தெரிஞ்சு கிடையாது. பல முறை அட்டம்ப்ட்டுகள் அடித்தாதான் எந்த அட்டம்ப்ட் உங்களை 2-3 மாதம் அல்லது 6 மாதம் கழித்து காப்பாற்றி விட்டுச்சு, எது உங்களுக்கு ஃபெயிலியராக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் பல்வேறு அட்டம்ப்ட்டுகள் அடிக்க முடியுது, எஸ்ஐபி மூலியமாகவோ அல்லது ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் பணத்தை லாரியாக இறக்க முடியுது அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த மார்க்கெட்டை அள்ளி கொடுக்கும் மார்க்கெட்டாக இருக்குது. ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தார், இந்த கும்பாக்களின் தலைவர் பதவியே அடைந்து விட்டானே இந்த டாடா மோட்டார்ஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப மனசு நொந்து போய் கமெண்ட் போட்டிருந்தாப்புல. ஆனால் இதில் ஒரு பெரிய நியூஸ் இருக்குங்க. அதாவது என்ன நியூஸ்னால், இவங்களுடைய ரிசல்ட் என்பது இன்னும் வரல. அது ஒரு மிக முக்கியமான தகவல். அதுக்கப்புறம் அவங்க கம்பெனியை ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ உச்சியில் இருக்கும்போது அந்த நியூஸ் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அது கரணம் அடித்து ஸ்ப்ளிட் பண்ணி விட்றாங்களா அப்படின்ற ஒரு இதுலேயே அது இறங்கி போச்சு. ஆனால் இன்னுமே அந்த கம்பெனி ஸ்ப்ளிட் பண்ணி முடித்த பாடில்லை. அது இந்த வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிருமா இல்லை என்ன தேதிகள் என்பது போன்ற இன்னொரு முக்கியமான அறிவிப்போ வரக்கூடிய நாட்களில் வந்ததுன்னா இந்த கம்பெனிக்கு, இந்த டாடா மோட்டார்ஸ் அப்படின்ற ஷேர் ப்ரைஸுக்கு ஏதாவது ஒரு வயலன்ஸ் கிடைக்குமா, அதாவது வாலட்டிலிட்டி கிடைக்குமா? இப்போ பாருங்கள், 6 மாதம் ஆச்சு. 6 மாதமாக எந்த விதமான மார்ச் மாதத்தில் என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் பெரிய ஏற்றமோ பெரிய இறக்கமோ இன்னும் வரமாட்டேங்குது. ஸோ மிக முக்கியமான அந்த நியூஸ் எப்போ வெளியே வரும் அப்படின்றது தெரியல. அதுக்காக பல பேர் வெயிட்டிங். நண்பர்களே, இந்த வாரி ரெனியூவபிள் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு, அதில் திடீர்னு என்ன ஒரு காரணத்தினாலேயோ நிறைய பேர் அதை வாங்கினாங்களா விற்றாங்களா என்னன்றது தெரியல. பட் வால்யூம் என்பது அதிகமாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இந்த வாரி ரெனியூவபிள் டெக்னாலஜிஸ் அப்படின்றதுல எதனால் இவ்வளோ பெரிய வால்யூம் சமீபத்தில் ரெஜிஸ்டர் ஆச்சு அப்படின்றது தெரியல. பட் தற்போதைக்கு இந்த பங்கு என்பது மிகவும் டைட் ரேஞ்சில் 1000க்கும் 1200க்கும் இடையிலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது எப்போ இந்த டைட் ரேஞ்சை விட்டு வெளியே வரும் அப்படின்றது தெரியல. நாளை களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.